அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரிய வைப்பது. நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு பயனுள்ள அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பயனுள்ளதாகத்தான் இருக்கக்கூடும். அதாவது இன்னைக்கு நம்ம மொபைலில் எத்தனைய விஷயங்கள் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அனுப்பணும்னு சொன்னால், நிச்சயமாக நாமளும் ஒரு அப்ளிகேஷன் போடணும், அவங்களும் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்புறதா இருந்தால் நிச்சயமாக அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் இருக்கணும், நம்மள்ட்ட வாட்ஸ்அப் இருக்கணும். அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோஸ் அனுப்புறதா இருந்தால் ஒரு 16 MBக்கு மேற்பட்ட வீடியோஸ் அதாவது ஒரிஜினல் வாட்ஸ்அப்பில் 16 MBக்கு மேலே அனுப்ப முடியாது. இல்லைன்னு சொன்னால் அவங்க 16 MBக்கு மேலே அனுப்பணும்னு சொன்னால் வேறு அப்ளிகேஷனுக்கு 2 பேருமே அந்த அப்ளிகேஷனை போட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அனுப்பி கொள்ள முடியும். நான் சொல்ல போற இந்த அப்ளிகேஷன் நீங்க மட்டும் உங்க மொபைலில் இந்த அப்ளிகேஷனை போட்டா போதும். உங்க நண்பர்களோ இல்ல நீங்களோ வேற இடங்களுக்கு சென்றா உங்க மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நாம டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்றது. அதே நேரம் உங்க மொபைலில் இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸ், வீடியோஸ் எது வேணாலும் எவ்வளவு MB அளவு வேண்டுமானாலும் உங்க நண்பர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்க மட்டும் இந்த அப்ளிகேஷனை உங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணா போதும். உங்க நண்பருக்கு ஒரு லிங்க், ஒரு பாஸ்வேர்டு, இது மட்டும்தான் வேணும். அது உங்களுக்கும் தேவைப்படும். சரி, இந்த அப்ளிகேஷனை நான் சொல்லிடுறேன். இந்த வெப் ஷேரிங்ன்றத முதலாவது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் அது. அதை யூஸ் பண்றதாக இருந்தா ரெண்டாவது இந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், மூன்றாவது இந்த குரோம் ப்ரௌசர் தேவைப்படும். இந்த குரோம் ப்ரௌசர் அப்படிங்கிறது எல்லாரும் மொபைல்லையும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசர் நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அது ஒரு ப்ரோ வெர்ஷன். பிளே ஸ்டோர்ல ப்ரீ வெர்ஷன் கிடைக்குது. நீங்க இந்த ப்ரோ வெர்ஷனை டவுன்லோட் பண்றதாக இருந்தா நான் அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு மேல கொடுத்துடுறேன். அந்த வீடியோல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வெப் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரோ வெர்ஷன், அதுவும் பணம் கொடுத்து வாங்கணும். அப்ப இந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், வெப் ஷேரிங் ரெண்டு லிங்கையும் நான் ஒரே லிங்க்ல போட்டு நான் கொடுத்துடுறேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணி ஆனதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெப் ஷேரிங்ன்ற ஃபைலை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படித்தான் ஓபன் ஆகி கனெக்ட் ஆயிருக்கும். இதுல பாருங்க இந்த HTTP 192.168.800 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. இந்த H-ஓட சேர்ந்து ஆரம்பம் தொட்டு அந்த முடிவு வரைக்கும் எல்லா இலக்கங்களையும் ஒரு இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஆகவே இந்த விஷயத்த நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை கீழே ஸ்டாப் இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்க மொபைல் ஆப்ஷன்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு முதலாவது இந்த ஓனர் ஆக்சஸ் அப்படிங்கிறது மார்க் பண்ணிட்டு, ரெண்டாவதுல மார்க் பண்ணிட்டு முதலாவது இந்த ஓனர் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட்ல உங்களுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அதாவது நான் இதுல ஆல்ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன், அதை அழிச்சிட்டு மறுபடியும் உங்களுக்காக கொடுத்து காட்டுறேன். அதாவது 112233 அப்படின்னு கொடுங்க. அதாவது 2 தடவை 1, 2 தடவை 2, 2 தடவை 3 கொடுத்து ஓகே பண்ணிருக்கேன். அடுத்து ரெண்டாவது இந்த கெஸ்ட்ல இதுல மார்க் இல்லாம இருக்கு, மார்க் பண்ணிட்டு கெஸ்ட் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட்ல அதுலயும் நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சிருக்கேன். அதையும் அழிச்சிட்டு அதுல ஒரு வேற பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 ஓகே பண்ணிடுறேன். இப்போ அதுல வேற பாஸ்வேர்ட், இதுல வேற பாஸ்வேர்ட், ரெண்டுக்குமே வேற பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். அதே போல நீங்களும் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் ரெண்டுலயுமே வேற பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கெஸ்ட் அப்படிங்கறத முதல்ல எடுத்துருங்க. சரிங்களா? இந்த மார்க்கை எடுத்துட்டு இப்போ பின்னாடி மறுபடியும் இந்த கீழே ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆன அப்புறம் மறுபடியும் சொல்றேன், இந்த HTTP லிங்க் 192 இருக்கு, அதை ஒவ்வொரு டொட்டோட எல்லாத்தையுமே கரெக்டா எழுதி எடுத்துருங்க. இருக்கிற மாதிரியே எழுதி எடுத்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல நீங்க அந்த எழுதி எடுத்த லிங்க் இதுல கொடுங்க. அதாவது இப்ப நான் ஆல்ரெடி இதை கொடுத்ததால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துருது. அப்படியே அடிச்சு அதை நான் சர்ச் பண்றேன். கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஓபன் ஆகுது. ஓபன் ஆகிற பிறகு இதுல என்னுடைய பாஸ்வேர்ட் கொடுத்தேன் இல்லையா, அதாவது ஓனர் பாஸ்வேர்ட் அதாவது நான் பார்க்கக்கூடியது 112233 கொடுத்து கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துடுறேன். கண்டினியூ கொடுத்தேன்னா பாருங்க என்னுடைய மொபைல் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அத்தனையுமே இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மொபைலில் உள்ள வீடியோஸை பார்க்கணும், போட்டோஸை பார்க்கணும், இல்லை இதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த வீடியோஸை டச் பண்றேன். வீடியோஸை டச் பண்ணிட்டு இங்க சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆல் வீடியோஸை டச் பண்ணேன்னு சொன்னா எனக்கு இங்க எல்லாமே வீடியோ வந்துடும்.
இப்போ இதை நான் எனக்கு தேவைன்னு சொன்னால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் பாருங்க வந்து இதில் வந்து டவுன்லோட் செலக்ட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கு. இதை டவுன்லோட் செலக்ட் வீடியோஸ் கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளோட மொபைலுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வந்து உங்களோட மொபைலில் மட்டும் உங்கள் கம்ப்யூட்டர்ல இருந்தோ அல்லது வந்து வேற நண்பர்கள மொபைலில் இருந்தோ இந்த லிங்க் இந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள அத்தனை விஷயங்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து உங்களுக்கு இதுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஏபிகே ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைல் அப்படிங்கிறத டச் பண்ணி முதல்ல இந்த ஃபைலுக்கு டச் பண்ணணும். இங்கே ஃபைலுங்கிறதுக்கு டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா இங்கே அந்த ஃபைலுக்கு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபைல்ன்றதுக்கு டச் பண்ணிங்கன்னா இந்த அப்லோட் டு ஃபோல்டர்ஸ் டு டிவைஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைலில் இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கேட்கும். இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரை டச் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபைலையும் காட்டி என்னென்ன ஃபைலை நீங்கள் என்னென்ன போட்டு வச்சிருக்கீங்களோ அதையும் வந்து நீங்கள் மேலதிகமாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த ஏபிகே ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏபிகே ஃபைலை டச் பண்ணிவிட்டு நான் இந்த இதுக்கு 2வது அடையாளம் இருக்குல்லையே அதுக்கு மார்க் கொடுத்துட்டேன்னு சொன்னால் எனக்கு இங்கே வந்து அப்லோட் ஆயிரும். அதை நான் அப்புறமா வந்து அடுத்த கட்டத்தில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து எனக்கு அப்லோட் ஆயிரும். அதையும் நம்ம தேவைன்னு சொன்னால் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த மொபைலில் வேண்டாலும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஈஸியான வழிமுறை தான் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் மட்டும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து வேறொரு நண்பரோட மொபைல்லையோ அல்லது கணினிலையோ நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லைன்னா கேபிள் அடிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்த லிங்க் ஊடாக நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்ட் ஊடாக எந்த ஒரு நண்பரோட மொபைலையும் எந்த ஒரு கணனிலையும் வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஊடாக எடுத்துக்கலாம். சரி, இது போகட்டும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸ் வீடியோஸ் வந்து நண்பர்களுக்கு அனுப்பணுங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டிடுறேன். வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. இந்த கெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்கள் நண்பருக்கான பாஸ்வேர்ட் வந்து 1 இல்லை வந்து 1 தொடக்கம் வந்து 6 வரைக்கும் கொடுத்துருந்தோம். அந்த பாஸ்வேர்ட்டு நிச்சயமாக வந்து உங்கள் நண்பருக்கு நீங்கள் கொடுக்கணும். வந்து இந்த லிங்கையும் கொடுத்துடணும். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால் உங்கள் நண்பருக்கு அந்த பாஸ்வேர்ட்டை இந்த லிங்கை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர மொபைலில் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் குரோம் ப்ரௌசரை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு நண்பர் கொடுத்து வச்சுக்கார், அவர் லிங்கையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதே லிங்கை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னாக்கா இப்போ கெஸ்ட் பாஸ்வேர்ட் வந்து அவருடைய பாஸ்வேர்ட்டு 1 2 3 4 5 6 வரைக்கும் கொடுத்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து இது ஓப்பன் ஆயிடும். அப்போ வந்து அந்த நண்பர் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கொடுத்துருக்காரோ அதை மட்டும்தான் எனக்கு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் ஏற்கனவே வந்து அண்ட்ராய்ட் இந்த ஏபிகே ஃபைல் ஒன்றை வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கெஸ்ட் உங்கள் நண்பர்கள் வந்து இதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சா அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுக்கலாம். இதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் காட்டிடுறேன். வந்து இப்போ ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ப்ரோ அப்படிங்கிறத டச் பண்ணி நீங்கள் இப்போ ஏபிகே ஃபைல் வேணும்னு சொன்னால் என்னென்ன ஃபைலில் என்னென்ன விஷயங்களை அப்லோட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்கணுமோ அந்தந்த ஃபைலில் வந்து இப்போ வீடியோஸ் இப்போ 4 வீடியோஸ் வந்து இந்த வீடியோஸ் எந்த வீடியோஸை நீங்கள் கொடுக்கணுமோ அதை டச் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் அவருக்கான வீடியோ வந்து இங்கே வந்து அப்லோட்டாக வந்து ஆயிரும். வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி வந்து அப்லோட் ஆயிரும். அப்போ ஆகவே அப்படியான விஷயங்களை வந்து வீடியோஸோ ஏபிகே ஃபைல்ஸோ நீங்கள் எதை அவர் கொடுக்க விரும்புகிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, அவர் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா இப்படி மார்க் ஆகிட்டு பாருங்க வந்து டவுன்லோட் செலக்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு இல்லையா, இதை வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டாக்கா அவருக்கு வந்து இந்த ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தா வந்து இங்கே டவுன்லோட் ஆகக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இப்போ இங்கேருந்தே இதை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் அது எந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்குங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து காண்பிச்சிடுறேன். அது வந்து போங்க, நீங்கள் மை ஃபைல்ஸ் போயிட்டு ஆல் ஃபைல்ஸ் போயிட்டு டிவைஸ் ஸ்டோரேஜில் வந்து பாருங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இது டவுன்லோட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இந்த டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து அது டவுன்லோட் ஆயிரும். சில நேரங்களில் வந்து இது சிப் ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே அது ஓப்பன் ஆகாது. சிப் ஃபைலில் டவுன்லோட் ஆச்சுன்னு சொன்னால் ஓப்பன் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில வீடியோஸோ சில வேறு ஃபைல்ஸோ வந்து அனுப்பும்போது சில நேரங்களில் சிப் ஃபைலில் டவுன்லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரை வந்து ஓப்பன் பண்ணி அதனூடாக வந்து நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஃபைல், இந்த டவுன்லோட் ஃபைலை வந்து
இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு, ஷிப்பில் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி மார்க் பண்ணிட்டு இங்கே மேலே வந்து ஒரு மார்க் ஒன்று கேட்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கேட்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலை வந்து உங்களுக்கு பிரித்து எடுத்து தந்துடும். இதுக்காகத்தான் இந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரை வந்து நான் உங்களுக்கு போட சொன்னேன். அடுத்து அப்லோட் பண்ணி எடுக்கிறதுக்காக அதை போட சொன்னேன். இப்படியான இந்த விஷயங்கள் பயனுள்ள இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு பயனுள்ள அப்ளிகேஷனாக தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. ஆகவே இந்த அப்ளிகேஷன் ஊடாக உங்க மொபைலில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு லிங்க், ஒரு IP அட்ரஸ், ஒரு பாஸ்வேர்ட் ஊடாக வந்து நீங்க எங்க வேணாலும் உங்க மொபைலில் உள்ள அத்தனை விஷயங்களையும் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து நண்பர்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா கெஸ்டா வந்து கெஸ்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டு பாஸ்வேர்ட்டை அவருக்குரிய பாஸ்வேர்ட்டை போட்டுட்டு கொடுத்துக்கலாம். இப்படி வந்து 2 வசதிகளை கொண்டு வெவ்வேறு வசதிகளை கொண்டு இலகுவான முறையில வந்து பைல அனுப்பிக்கொள்ளக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள அப்ளிகேஷன் அது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இது பிடிச்சிருந்தா நான் பலமையா சொல்ற ஒரு விஷயம், லைக் பண்ணுங்க. அதே நேரம் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காம மற்றவங்களும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தது உங்க கருத்துக்களையும் சொல்ல மறந்துடாதீங்க. சரி, இதே போல மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.